ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த 26வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை காண செய்த கிருபைக்காய் இரக்கத்திற்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தாமே ஆளுகை செய்யணுப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் மாத்திரம் ஆளுகை செய்யணும் இசப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 26வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டம் ஆண்டவரே, ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஜெப வேலையாக இருந்தாலும், ஆராதனை வேலையாக இருந்தாலும், சாட்சி வேலையாக இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஏசப்பா. எல்லா கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் இந்த இடத்துல உயர்த்தப்படணும். அல்லேலூயா. அவர் நாமம் பூமி முழுவதும் உயர்ந்ததாக இருக்கிறதாம். தேவனை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த இடத்திலும் தேவனை அறிகிறதான அறிவினால் நிறைந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நாம் அவருக்கு மகிமையை செலுத்தி நாம் ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் ஆமாம் 2 பாடல்களை நடத்துவார்கள். அவர்களோடு இணைந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த ஆண்டிலே இந்த கூட்டங்களை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். மறுபடியுமாக இந்த 26வது ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தருடைய கிருபையினால் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிரதர் யாபேஸ். ஆமென். இந்த ஊழியத்தில் அநேக பாடுகள், சோதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். கடந்து அவங்க 2 பேருமா கணவன் மனைவியாக அந்த ஊழியத்தை செய்து வர்றாங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாற்றுகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பயங்கர சவால்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவது பாடலாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை
வைத்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நஞ்சாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை நஞ்சாய் நீர் அறிந்திருக்கின்றீ என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீ நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் கிரகிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே
காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் நம்மை காக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அந்த பாடல் தாள் இருக்கிறதான 4வது பாடல், பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும் போது என்னை கேட்பவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பள்ளத்தாக்கு என்பது யாரும் காண முடியாத ஒரு இடம், அதுதான் பள்ளத்தாக்கு. உங்கள் சூழ்நிலை அப்படி கூட இருக்கலாம். ஒருத்தர் கூட எனக்கு இருக்கிறதான கஷ்டத்தை பார்க்க யாருமே இல்லையே என்கிறதான ஒரு பள்ளத்தாக்கான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாகத்தால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வறட்சிகள் இருந்தாலும் அதை கேட்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும் போது என்னை கேட்பவரே. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சொல்லுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. சத்தமாய் என்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நாம நடந்தாலும் கலங்காமல் திகைக்காமல் கர்த்தரை நோக்கி அவரை ஆராதித்து காத்திருப்போம். அவர் நம்மை விடுவிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுவோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே பேசுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் சொல்லுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது அவர் மேல நம்பிக்கையோடு சொல்லுவோமா? அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவர். எங்கோ எங்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ
அநேக நேரங்களில் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது, எல்லாம் சோர்ந்து போகிறதான நேரங்களில் எல்லாம் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிறதான தேவன், அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை பலப்படுத்துகிறதான தேவன், அந்த தேவனை உண்மையாய் பாடி மகிமைப்படுத்துவோம், உணர்வோடு பாடி மகிமைப்படுத்துவோம். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், நம்பிக்கையோடு சொல்லுவோம். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவேன், நான் உயர பறந்திடுவேன். என்கோ சொல்லுவோம், என்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்கோ துணையாய் வருகிற தெய்வமே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், அப்படிப்பட்டதான சூழ்நிலை என் வாழ்வில் வந்தாலும் ஆமென், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், உம் சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே அதருப்போர், விசுவாசத்தோடு பாடுவோம், கேட்பவரே, நம்பிக்கையோடு பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்கோ நீரெந்த துணையாளரே, துணையாய் வருவீராக ஆண்டவரே. உம்மை பாடி ஆராதிக்கிறதான இந்த நேரத்தில் எங்க வாழ்க்கையில துணையாய் வாங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களை மாற்றுகிற தெய்வமாய் வாரும் ஆண்டவரே. எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 எங்கள் ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நம்முடைய இருளில் எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறதான தேவனை, நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான எல்லா பலவீனங்களையும் பலத்தால் இடை கட்டுகிறதான தேவனை நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்த நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக.
நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி ஆமென் வெட்கப்பட்டு ஆமென். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையோ எத்தனை நல்ல தேவன். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரமே இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுவோம் ஏழைகளின் நல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீ. அந்த தகப்பனை பாடுவோம். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுவோம் இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவ நேரத்தில் நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுத்து தள்ளாத தேவா. நம்பினோரை நீர் எத்தனை நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர் வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையோ இயேசுவே. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம். அப்படியே எழும்பி நின்று முடிந்த எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசர் இரக்கத்தின் சிகரம் நீரே.
இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசர், இரக்கத்தின் சிகரம் நீரே. கரங்களை தட்டி பாடுவோம். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. பாடும்போதே உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுவோம். ஏழைகளின் நல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் இயேசுவே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம். இயேசுவை பார்த்து சொல்லுவோம். இயேசு மகாரா, எங்கள் மகாராஜாவே, எங்கள் தெய்வமே, எங்கள் தகப்பனே. அவரை பார்த்து சொல்லுவோம். இயேசு மகாராஜா எங்கள் நேசர், இரக்கத்தின் சிகரம். இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசர், இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீர்தானே துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தாய் நம்புவேன். சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, ஓ பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோ
என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் இது எதினால் என்னோடு. நல்ல கரங்களை தட்டி நம்மோடு வருகிறதான தேவனை நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, வாழ்நாள் முழுவதும் எங்களோடு வருகிறதான தெய்வமே, உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் நம்மை அழைத்ததான, நம்மை கரம் பிடித்ததான, நம்மை நேசிக்கிறதான நம் தேவனுடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவது இல்லை, ஒரு நாளும் நம்மை அவர் கைவிடுவதில்லை. அந்த தேவனை ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவரா எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாருடைய சத்தமும் உயரட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறதான சத்தம் இந்த இடத்துல எழும்பட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். இதுவரை நடத்தினார், அவர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இனிமேலும் அவர் நம்மை நடத்துவார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிப்பார், இனிமேலும் நம்மை அவர் தாங்குவார், இனிமேலும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை, ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் இல்லை. அந்த தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி ஆமென் ஆண்டவரை பார்த்து நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை உருவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை ஆதரிக்கிறவர் நீங்க ஆண்டவரே. நன்றியப்பா. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என்னை தம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார், அவர் என்னை தம்முடைய பரிசுத்த மந்தைக்குள் சேர்த்திருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை உள்ளவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த உலகத்தில் ஆமென் ஹல்லேலூயா ஏற பெற்ற ஞானத்தில் நிறைந்த அநேக ஜனங்கள் இருந்தாலும் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று என் சொந்த ஜனமாய் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மே நம்பிக்கையா இருக்கிறதான தேவனை, நம்மே நம்பிக்கையா இருக்கிறதான தேவனை ஆமென் ஹல்லேலூயா நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நேர கரங்களை உயர்த்துப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்க பலன், எங்க கிருபை, எங்க தாளந்து, எங்க திறமை ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் இம்மற்றும் உமக்குள்ளாய்
நிலை நிற்பது உம்முடைய விலையேற பெற்ற சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற சுத்த கிருபை ஆண்டவரே, சுத்த கிருபை ஆண்டவரே. பலத்தினால் நீரங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால நீரங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தினால் நீரங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. தாவீதை பலத்தினால இடை கட்டினதான எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன், தாவீதின் கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவித்ததான எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவன், எங்களையும் உம்முடைய பலத்தால இடை கட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தால் நீர் எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தால் நீர் எங்களை இடை கட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதிராய் கட்சித்து கொண்டு இருக்கிறதான எல்லா கோலியாத்தின் வல்லமைகளையும் நிர்மூலமாக்குகிறதான பலன் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் கரங்களை யுத்தத்திற்கு பழக்குவிப்பீராக ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையாகிய பட்டயத்தை நாங்கள் கரங்களில் பிடித்து யுத்தங்களை செய்து ஆமென், அல்லேலூயா, சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதான பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் தம்முடைய பலத்தால் என்னை இடை கட்ட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே உம்முடைய பலத்தால் நீங்க இடை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்தால் நீங்க இடை கட்டுங்க ஆண்டவரே. ஆமென். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவன் தாவீது. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கு என்று அதை அறிந்து அதை செயல்படுத்துகிறவன் தாவீது. அதனால தான் தேவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நம்முடைய சுயத்தை செய்ய விரும்புகிறதா? நமக்கு பிடித்தமானதை செய்ய விரும்புகிறதா? அல்லது தேவனுக்கு பிடித்தமானதை செய்ய விரும்புகிறதா? தாவீதை போல் அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, உம் இருதயத்தில் உம்முடைய விருப்பம் என்ன என்று அதை அறிந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு ஆண்டவரே? எங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. ஆமென். அந்த முகாந்திரம் என்ன என்று எங்களை வெளிப்படுத்தி, எங்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கு நேராக நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. அதற்கு நேராக நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏதோ ஒரு சின்ன காரியத்தை நீங்க வைத்திருக்கீங்க ஆண்டவரே. ஒரு சின்ன ஜெபமா கூட இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. உங்க கிராமத்திற்காக ஒரு சின்ன ஜெபமா கூட இருக்கலாம். உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறதா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஒரு சின்ன ஜெபமா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படிக்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த அல்லேலூயா, அவர் தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அல்லேலூயா அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவே, உம்முடைய இருதயத்தை அறிந்து நான் செயல்படுகிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தை அறிந்து நான் செயல்படுகிறவனாய் இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. நாங்கள் பலனில்லாதவர்கள் தான் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ள பாத்திரம் தான் ஆண்டவரே. உலகத்தை மேற்கொள்ளும் படிக்கு நாங்கள் போராடுகிற மனிதர்கள் தான் ஆண்டவரே. ஆனாலும் உங்க பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. தாவீது 41ஆம் சங்கீதத்தில் சொல்ற, தாவீதின் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது சொல்லுகிறார். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீது சொல்லுகிறார். அவருடைய கஷ்டத்தை அப்படியே புலம்புறாரு, அவருடைய சூழ்நிலையை அப்படியே புலம்புறாரு. என் பகஞ்சர் எல்லாரும் ஏகமாய் முணுமுணுத்து, இவன் எப்பொழுது மரிப்பான், இவன் எப்பொழுது அழிந்து போவான் என்று என் சத்துருக்கள் என் மேல அப்படியே பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நெருக்கப்படுகிறதான சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சூழ்நிலைய 41ஆவது சங்கீதத்தில் அப்படி வேதனையா ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கிட்டே வராரு. அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவர் சொல்றாரு,
நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். ஆமென், அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நான் சரி கட்டும்படிக்கு என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதான எல்லா சத்துருக்களை சரி கட்டும்படிக்கு ஆண்டவர் உங்களை எழுந்திருக்க பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை எழுந்திருக்க பண்ண போகிறார். ஆமென். ஒரு புதிய பலன். ஆமென், அல்லேலூயா. உங்க முழங்கால்ல ஒரு புதிய பலன் உண்டாக போகிறது. உங்க முழங்கால்ல ஒரு புதிய பலன் உண்டாக போகிறது. உங்கள் சத்துருக்களை சரி கட்டும்படிக்கான உங்களை எழுந்திருக்க பண்ண போகிறார் நம்முடைய ஆண்டவர். தாவீதை எழும்ப பண்ணினதான கர்த்தர் நம்மையும் அவர் எழும்ப பண்ணுவார். நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கான கிருபைகளை நமக்கு அவர் கொடுப்பார். நமக்கு அவர் கொடுப்பார். ஒரு நாளும் சத்ருவை மேற்கொள்ளும்படிக்கு அதிகாரத்தை தேவன் கொடுக்கிற தேவன் இல்லை. நாம் சத்ருவை மேற்கொள்ளும்படிக்கான கிருபைகளை அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்திரணும். அவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும், இப்படி நாம போனோம் அப்படின்னு நம்ம சத்ருவை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க என்று அவர் இடத்துல நாம கேட்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருவர் கூட கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி அந்த ஆண்டவரை பார்த்து, ஆமென். என் இயலாமையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றார், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே
கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆராதனையிலே அசைவாடினதான தேவனை, நம்முடைய ஆராதனையை விரும்பினதான தேவனை, நம்முடைய ஆராதனை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டதான தேவனை. ஆமே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொண்ட தயவிற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனையில் நீர் மகிமைப்பட்ட தயவிற்காய் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே.